சிவாஜி சார் கேட்பாரு, என்ன வெளிநாடு போறீங்களா, இன்னும் ஹோட்டல் கடை வைக்க போறீங்களாமே, என்ன தம்பி இதுக்கா போய் படிச்சேன் அப்படின்னா, இல்லப்பா அது அந்த இல்லைங்கய்யா, அது இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் மெக்டொனால்டு அப்படின்னு வேற. மெக்டொனால்டெல்லாம் அப்போ நம்ம ஊரில் பார்த்ததே இல்லை யாரும். ஸோ பர்கர்னாவே என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைமில் அவர் அதை சொல்கிறார். அந்த அமெரிக்காவில் இப்படி இருக்குது, லண்டனில் இப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்னு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போதுல என்ன ஒரு தாட் ப்ராசஸ் சார் கமல் சாருக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் வெளிநாடு போனாரோ, என்னென்னலாம் பார்த்தாரோ, அதெல்லாம் தன்னுடைய படத்தில், தன்னுடைய கதையில், அந்த வசனத்தில் அதை இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அவ்வளோ அழகாக அந்த கதைக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாரு. அது மாதிரி ஒவ்வொரு சீனும், அந்த படத்துலையும் ரொம்ப பிடிச்ச சீனுன்னா, அப்பாவுக்கு மகன் தரும் மரியாதை. அது இந்த சமூகம் இதெல்லாம் காமிச்சாலுமே அப்பாவுக்கு மகன் தரும் மரியாதை. அப்போ இந்த டேபிளில் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா அப்படி திரும்பி பார்த்தோன்னே இல்லை, அப்படி டக்குனு அப்படி கை எடுத்து இல்லை இல்லைங்க அது அப்படின்னு. அப்போ என்னென்னா அந்த ஒரு மரியாதை, அந்த பாடி லாங்குவேஜ் கூட இப்படி இருக்கக்கூடாது பெரியவங்கள்ட்ட பேசும்போது அப்படிங்கிறத காமிக்கிற ஷார்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பாடல்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா அவ்வளவு பாடல் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த கதைகளுக்கே தகுந்த மாதிரி அப்படியே ஒரு இயற்கையாக அப்படியே நேச்சுரலாகும்.